காலை ஸ்ட்ரைட்டன் பண்ணுங்க. அவ்வளோதான். Twist. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வருஷம் கந்த சஷ்டி விரதம் ஆரம்பிச்சாச்சு. யூஸ்வலாகவே கடைசி 2-3 வருஷமாக தீபாவளி முடிஞ்சு அடுத்த நாளே விரதம் ஸ்டார்ட் ஆகிடுது. அப்படி தான் இந்த வருஷமும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. 7 நாள் கடுமையான விரதம் இருப்பாங்க. கடைசி சஷ்டி அன்னைக்கு, சஷ்டிக்கு முன்னாடி 6 நாள், சஷ்டியோடு சேர்த்து 7 நாள் விரதம் இருப்பாங்க. சஷ்டி அன்னைக்கு விரதத்தை முடிவு பண்ணிடுவாங்க. அவங்களோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வெறும் வாட்டர் ஃபாஸ்டிங், இல்லை ஒரு ஃப்ரூட் ஃபாஸ்டிங், இல்லைனா ஒரு வேளை மட்டும் சாப்பாடு, இந்த மாதிரி நிறைய டைப்பில் விரதம் இருப்பாங்க. யூஸ்வலாக தமிழ்நாட்டில் தான் இது ரொம்பவே ஃபேமஸ். இங்கே நாங்கள் பெங்களூரில் முருகர் கோயிலில் தேடி கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது. இது நாங்கள் யூஸ்வலாக வர முருகர் கோயில் தான். அன்னைக்கு சஷ்டி. ஸோ சஷ்டி அன்னைக்கு விரதம் ஃபாஸ்டிங்கை முடிக்கிறதுக்காக இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நான் விரதம் இருக்கல, என் வீட்டுக்காரர் மட்டும் அன்னைக்கு சஷ்டி அன்னைக்கு மட்டும் விரதம் இருக்கார். ஸோ இன்றைக்கி சஷ்டி முடிஞ்சு நைட் ஈவினிங் சூரசம்ஹாரம் பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் திருக்கல்யாணம் முடிஞ்ச உடனே விரதத்தை ஃபினிஷ் பண்ணிடுவார். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இன்றைக்கி சூரசம்ஹாரம் இங்கே பெங்களூர்லலாம் எங்கேயும் பார்க்க முடியல. இங்கே இருக்க முருகர் கோயில்லையே கொஞ்சம் கூட்டம் வழக்கத்தை விட ஜாஸ்தியாக இருந்தது. பட் சூரசம்ஹாரம் ஃபங்க்ஷன் எல்லாம் எதுவும் இல்லை. ஸோ அந்த கோயிலுக்கு வந்துட்டு, அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நாங்கள் கோவிட்க்கு முன்னாடி வந்தது. அதுக்கப்புறம் வந்து எக்கச்சக்கமாக சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நிறைய வாக்கிங் பாத்து, ஓப்பன் ஜிம், பப்ளிக் ஜிம்மு, இந்த மாதிரி நிறைய ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு டைம் பாஸ் ஆனதே தெரியல, அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த ஏரியாலாம். அண்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு ஜிம்மும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பார்க்லேயும் வச்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜிம் பக்கத்துலேயே கிட்ஸ் ப்ளே ஏரியாவும் இருந்தனால குழந்தைங்க அங்கே விளையாண்டுட்டு இருந்தாங்க. பேரண்ட்ஸும் இங்கே ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ரொம்பவே நல்ல ஒரு தாட்ஃபுல்லான ஒரு ஐடியாவாக இருந்தது. விதவிதமான ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அங்கே பார்க்க முடிஞ்சுது. காலை ஸ்ட்ரைட்டன் பண்ணுங்க. அவ்வளோதான். ரொம்ப ஒன்றும் இதாக இல்லை ஸ்ட்ரெச். என்ன தட்டினாலும் இது போகாத மாதிரி டிசைன் பண்ணுங்க. சண்டே கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. அடுத்த நாள் திருக்கல்யாணம் ஃபங்க்ஷன். ஸோ அதெல்லாம் இங்கே பார்க்க முடியாது. அதனால் நாங்கள் லைவாக டிவிலே பார்த்துட்டு ஃபாஸ்டிங்கை முடிச்சிடலாம் அப்படின்னு. யூஸ்வலாக நம்ம ஊர் கோவில்களெல்லாம் நல்லா கல்யாண சாப்பாடாக போடுவாங்க. ஸோ கல்யாணத்தை பார்த்துட்டு அப்படியே அந்த சாப்பாடும் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். சாமி சாப்பாடு மாதிரி ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். இங்கே வந்து நாமளும் அந்த ஆல்மோஸ்ட் கல்யாண சாப்பாடு மாதிரி நாமளும் சமையல் பண்ணி சாப்பிட்லாம். 6 நாள் 7 நாள் ஃபாஸ்டிங் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த அவ்வளோ சாப்பிடவே பிடிக்காது. ஏதோ கொஞ்சமாக சாப்பிட்ணுன்னு தான் தோணும், சாப்பாடு சாப்பிடவே முடியாது. அண்டு இந்த வருஷம் இவர் ஒரே ஒரு நாள் தான் இருந்தார். ஸோ அதனால் நான் நார்மலாக எப்பவும் போல் ஒரு விருந்து சமையல் மாதிரி செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருந்தேன். அண்ட் காலையில் எந்திரிச்ச உடனே புஜு ஸ்கூல், மண்டேங்கிறதுனால புஜு ஸ்கூல் போயிட்டான். அதுக்கப்புறம் நான் வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் தேவையானதெல்லாம் சோக் பண்ணி வச்சாச்சு. திருக்கல்யாணம் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா 9 to 10 நினைக்கிறேன். ஸோ அது முடிஞ்ச உடனே நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அண்டு நானும் தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் காலையிலேயே சோக் பண்ணி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி விருந்து சாப்பாடு நிறையா சமைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்காது. ஸோ எல்லாத்தையும் வந்து அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டு பருப்பு வடைக்கு பருப்பு ஊற வச்சாச்சு. ரசத்துக்கு வந்து தக்காளி எல்லாம் போட்டு அதை கொதி விட்டு எடுத்து வச்சாச்சு. புளியெல்லாம் கரைச்சி வச்சாச்சு. அண்டு ஃப்ரிட்ஜ்குள்ளேருந்து வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சாச்சு. ஸோ என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தெரிஞ்சால் நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம வேலை டக்கு டக்குன்னு
முடிஞ்சிட்டே இருக்கும். என்ன செய்கிறோங்கிறதே புரியாமல் செஞ்சிட்ருக்கும்போது தான் எப்போவுமே கிச்சன்லன்ட்டு இல்லைங்க, எல்லா வேலையிலையுமே வந்து டிலே ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து எல்லா ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் முடிக்க போகிறோம். முடிச்சுட்டு நம்ம சமையலை ஆரம்பிச்சிடலாம். விரத சாப்பாடு அப்படிங்கிறதுனால குளிச்சுட்டு நான் ஒவ்வொன்றையும் செய்ய ஆரம்பித்தாச்சு. ஃபர்ஸ்ட் பருப்பு சாம்பார், ரேடிஷ் சாம்பார் தான், அதனால் அதையும் முடித்து எடுத்து வச்சாச்சு. இனிமேல் நம்ம ஸ்லோவாக ஒவ்வொரு ப்ராசஸாக காய்கறி நறுக்கிறதுல ஆரம்பித்து ஒவ்வொன்றா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வீட் பாயாசத்துக்கு மூங் தால் பாயாசம், அதாவது பாசிப்பருப்பு பாயாசம் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அது தேங்காய் பால் சேர்த்தி பண்ணுறது. கொஞ்சம் விரதம் இருந்துட்டு நம்ம ஒன்று சேர்த்திக்கும் போது தேங்காய் பாலெல்லாம் கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணாது, அதுக்காக தேங்காய் பால் பாயாசம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அது ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எப்போவுமே சுடுதண்ணி எதுவும் குக் பண்ணுறப்ப சுடுதண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நீங்கள் பெங்களூரில் இருக்க வெதருக்கு கொதிக்க கொதிக்க அப்படின்னு எடுத்து வெளியில் வச்சா கூட அடுத்த ஒரு 2 நிமிஷத்தில் ஃபுல்லாக ஆறிடுது. அண்டு அதனால் நான் எப்போவுமே ஹாட் வாட்டர் கெட்டிலில் வச்சுட்டு தான் குக் பண்ண ஆரம்பிப்பேன். இந்த மாதிரி பருப்பு, இந்த மாதிரி என்ன விஷயம்னாலும் சரி, பருப்பு குக்கிங் பண்ணுறப்ப பாதியில் நம்ம பச்சை தண்ணி கலக்கவே கூடாது, சுடு தண்ணி தான் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ தான் ஒழுங்காக குக் ஆகும் எல்லா ஐட்டம்ஸும். இது முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அண்டு தேங்காய் வந்து கொஞ்சம் துருவி எடுத்துக்கிட்டேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பொரியலுக்கெல்லாம். அண்டு இன்னும் கொஞ்சம் அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டேன். அது வந்து தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு. ஸோ நம்ம தேங்காய் பாலை மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்து வச்சிடலாம். அது கூடவே கொஞ்சம் ஏலக்காய் ப்ளஸ் கொஞ்சம் ஹாட் வாட்டர் விட்டால் தான் அது தேங்காயில் இருக்க பாலெல்லாம் கம்ப்ளீட்டாக வரும். அண்டு நாட்டு சக்கரை இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ தேங்காய் பால் ரெடி. சைட் பை சைட் பொரியலுக்கு அப்படியே காய்கறியெல்லாம் வந்து துருவ ஆரம்பிச்சிடலாம். சயின்டிஃபிக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 7 நாள் வாட்டர் மட்டும் குடிச்சிட்டு, தண்ணி மட்டும் குடிச்சிட்டு நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும்போது உடம்புல ஒரு ஆன்டிபாடிஸ் 7ஆவது நாள் அன்றைக்கி உருவாகிறதாகவும் அது வந்து நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத வியாதிகளை எல்லாம் குணப்படுத்தும் அப்படிங்கிறதையும் சயின்டிஃபிக்காக நார்மலாக ஷஷ்டின்ட்டு இல்லை, நார்மலாக 7 days ஃபாஸ்டிங் இருக்கும்போது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நம்ம சஷ்டி விரதத்தோட இதுவும் பார்த்திங்கன்னா 7 நாள் எதுவும் சாப்பிடாமல் விரதம் இருந்து சூரசம்ஹாரம்னு சொல்லுவாங்க. சூரன்னா நம்ம இந்த இடத்துல வந்து மைக்ரோப்ஸ், அப்படி பாக்டீரியாஸ் அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம். அந்த சூரனை சம்ஹாரம் பண்ணுறது அந்த கடைசி நாள் தான். ஸோ சயின்டிஃபிக்கலாக வந்து இதை இப்படி ரிலேட் பண்ணி நான் ஒரு ப்ளாக் படித்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதை ஜஸ்ட் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். கடுமையான சஷ்டி விரதம் இருந்து நிறையா பேர் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம ஊரில் உங்களுக்கே நிறையா பேர் உங்கள் அக்கம் பக்கத்தில் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சைட் பை சைடில் அப்படியே நம்ம எல்லா வேலைகளையும் முடிச்சாச்சு. பொரியல், பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்கு உப்பெல்லாம் நம்ம செக் பண்ண முடியாது இல்லையா, இது விரதம் அப்படிங்கிறதுனால நான் எல்லாம் ஒரு கண் மதிப்பில் தான் போட்டேன். அடுத்தது கேரட் பீன்ஸ் பொரியலுக்கு கேரட் துருவ ஆரம்பிச்சிச்சு. இதோட கேரட் வந்து ஜஸ்ட் கட் பண்ணிக்கிட்டேன். இதோட நம்மளோட வேலைகளெல்லாம் அப்படியே ஸ்லோலி லாஸ்ட் ஐட்டம் இந்த கேரட் பீன்ஸ் பொரியல் தான். நம்ம அடுத்தது பாயாசத்தையும் சைட் பை சைடு அப்படியே பார்த்துக்கலாம். அதுக்கு தேங்காய் பால் அரைச்சி ஊற்றுறது இந்த மாதிரி. இந்த விரதத்துக்கெல்லாம் சமைக்கும்போது யூஸ்வலாக நம்ம ஊர் ட்ரெடிஷ்னலான பாத்திரங்கள் யூஸ் பண்ணி சமைக்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும், ஃபீலிங்கும் நல்லாயிருக்கும். இந்த டெஃப்லான் கோட்டிங் இருக்கிற நான்ஸ்டிக் பாத்திரத்துலலாம் வந்து ஒரு சின்ன கீறல் விழுந்தால் கூட
some 9,000 சில்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் வந்துட்டு நம்ம ஃபுட்டோட மிக்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இந்த மண் பாத்திரத்துலேயோ இல்லை இரும்பு கேஸ்ட் அயன்லேயோ கிடையாது. மண் பாத்திரத்தில் இருக்கிற துகள்கள்னால நம்ம உடம்புக்கு தான் ரொம்ப நல்லது, ஏன்னா அது இயற்கையோடு சேர்ந்தது. அதே மாதிரி கேஸ்ட் அயனில் இருக்க இரும்பு நம்ம உடம்புல சேர்க்கும்போது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த மாக்கல் பாத்திரம் இதெல்லாமே ரொம்பவே உடம்புக்கு கால்சியம் மெக்னீஷியம் இதெல்லாம் நல்லதாக கொடுக்குறது தான். ஸோ ட்ரை டு யூஸ் நம்ம ட்ரெடிஷ்னல் பாத்திரங்களை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்டு நம்ம பாயாசத்துக்கு தாளித்து கொட்டிடலாம். நான் அதுக்கு வந்து சுத்தமான பசுநெய் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் அந்த தாளித்த பாத்திரத்தையே நான் மேலே வந்து ஒரு பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு நான் அதையே ரீயூஸ் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் அதை வாஷ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணும்போது நமக்கு நிறையா எனர்ஜி சேவ் ஆகுது. வாட்டர் இந்த மாதிரி அதை மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து அந்த கேஸ்ட்ரின் சூடாக தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி அதை யூஸ் பண்ணலாம். நம்ம பாயாசம் தாளிச்சாச்சு. ஸோ பாயாசம் வேலை ஓவர். இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. நம்ம வந்து புளிக்குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாமி கும்பிட்டுட்டு நம்மளோட விரதத்தை வந்து என் வீட்டுக்காரர் அவரோட விரதத்தை முடிக்க போகிறாரு. இந்த மாதிரி ஒரு நாள் சாப்பிடாமல் இருந்துட்டு அடுத்த நாள் சாப்பிடும்போது நிஜமாலுமே ரொம்ப நல்லா சாப்பிட தோணும். இப்போ நிறையா டைஜஷன் ப்ராப்ளம் நிறைய பேத்துக்கு இருக்குது. அவங்கெல்லாம் இதை ட்ரை பண்ணலாம். 7 நாளுங்கிறது வந்து எல்லாத்தினாலையும் முடியும்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் வந்து இந்த தீபாவளி அன்னைக்கு நல்லா சாப்பிட்டுட்டு அடுத்தது நம்ம உடனே விரதம் இருக்கும்போது நம்ம பாடி அதை அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ எப்போவுமே கொஞ்சம் நார்மலாக போய்க்கிறது பெட்டர். நம்ம பாடியை நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கணும். அதை விட்டுட்டு ஒரே அடியாக நம்ம வந்து விரதத்தை வந்து ஒரே இதில் ஃபோர்ஸில் பண்ணக்கூடாது. எதுக்கும் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு முறை இருக்குது. அவ்வளோதான், நம்ம படையல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இலை ஃபுல்லாக ஐட்டம்ஸ் இருக்குது. ஒரு நிறைவாக இருந்தது. எல்லாமே வந்து ப்ராப்பராக செஞ்சாச்சு. என் வீட்டுக்காரரும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாத்துலேயும் உப்பு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னார். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்கள் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.